தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த தீக்ஷா என்ற சிறுமி சுதந்திர தினத்தை ஒட்டி மழலை குரலில் அழகாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். கனியே கற்கண்டு அமுதே தேனே என்ற கவிதையை உணர்வோடு சொல்லி அசத்தியுள்ளார். சுதந்திர தின வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் மறைந்து வெச்சம் என்றான் மகாகவி பாரதி. ஆம், இன்று ஆடுவோம் பாடுவோம் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் வஞ்சகம் செய்து நாட்டை ஆண்டனர். இந்தியாவின் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தனர். நம்முடைய நிலத்திற்கே நம்மிடம் வரி வசூல் செய்தனர். இந்த அடிமை விலங்கை வளர்த்திய நம் தலைவர்கள் பல வழியில் போராடினர். கத்தி இஞ்சி ரத்தமின்றி இத்தமின்றி மகாத்மா காந்தி, நேரு, பட்டேல், வ.உ.சி. ஆகியோர் அறவழியில் போராடினர். எதிரிகள் குலைநடுங்க, பகைவர்கள் பயந்தோன. நேதாஜி, வாஞ்சிநாதன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோர் வீரத்தோடு போராடினர். இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என சொந்த தேசத்தில் அடிமையாய் வாழ்ந்ததை மறக்க முடியுமா தோழர்களே? ஆங்கிலேயர் காலில் மிதிப்பட்டு, துப்பாக்கி குண்டால் சுடப்பட்டு, பீரங்கி குண்டால் துளைக்கப்பட்டு, சிறைப்பட்டு, செக்கிழுத்து, எண்ணற்ற உதிரம் சிந்தி, பல்லாயிரம் உயிர் கொடுத்து 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றோம். உலகத்திலேயே அகிம்சை வழியில் போராடி சுதந்திரம் பெற்ற ஒரே நாடு நம் இந்திய திருநாடு. பாருக்குள்ளே சிறந்த நாடு நம் பாரத நாடு. அறத்தின் வழியிலும் வீரத்தின் வழியிலும் சுதந்திரத்திற்காக போராடிய ஆக சிறந்த தலைவர்களை இந்நன்னாளில் நினைவு கூறுவோம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நம் நாடாக இருக்கட்டும். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.